ஒரு வழியா இன்னைக்கான எபிசோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரிஸ்ல வெறும் 17வது எபிசோடுக்கு இவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணி எப்பதான் எபிசோடு வரும்னு கேட்டத இந்த சீரிஸ்ல தாங்க பார்த்திருக்கேன். நிறைய பேர் வெயிட்டிங்ல இருந்திருப்பீங்க. அதனால வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ரங்க அலுமினி மேட்ச்ல அடி பொளந்துகிட்டுன்னு அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரங்கே மட்டும் டல்லாவே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து ஏன்டா ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டாலும் எந்த பதிலுமே சொல்லாம தங்கத்தை பார்த்து தலகுனிஞ்சு நடந்து போறான். இங்க நம்ம பசங்களும் மேட்ச்ல அப்படி ஆடி இருக்கலாம் இப்படி ஆடி இருக்கலாம்னு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தங்கம் மட்டும் ரங்க அப்படி விளையாடுனதை பொறுத்துக்க முடியாம இருக்க லாராவும் ஏதோ அவன் ஃப்ளூக்ல 4 சிக்ஸ் அடிச்சதுக்கு போய் இப்படி கொண்டாடுறானுங்க. ஒரு மேட்ச்ல 4 சிக்ஸ் அடிச்சா அவன் பர்சனல் லைஃப்ல எப்படி இருந்தான்றத மறந்துடுவாங்களான்னு கேட்க, விடு தங்கம், இதெல்லாம் ஒரு நாள் கைப்பு தான், அவன் எப்பவுமே நமக்கு எடுபடி ரங்கம் தான் சொல்ல, அப்ப மணி ரங்கனோட பழைய ஃபைலை எடுத்து கொடுத்து துளசி மேம் சொன்ன சீனியரே ரங்கன் தான். அந்த ஃபைல்ல இருக்கதெல்லாம் ஸ்கோர் கார்டா இல்ல ரேங்க் கார்டானே தெரியல. அந்த மனுஷன் அந்த அளவுக்கு ரன் அடிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் தான் தமிழ்நாடு டீமோட கேப்டன். இதனாலதான் அவனுக்கு ருக்மணி மேம் அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னதும் அப்ப அவன் என்ன தப்பு பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களான்னு தங்கம் காண்டாகி துளசியை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க, இத துளசியுமே போன் பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம பசங்களும் இத கவனிச்சுட்டு அவங்கள எதுக்கு முறைச்சுக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையாக போகுது, வேணா விடுன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்காம தங்கம் முறைச்சுக்கிட்டே இருக்க, துளசி வந்து ஏதாவது கேட்பான்னு பார்த்தா எதுவுமே கேட்காம அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க துருவ ரங்கங்கிட்ட, நீங்க திருநெல்வேலியில வெட்பால்ல லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் அடிச்சீங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, பரவாயில்லடா, நீ உலகம் முழுக்க போய் ஆடிட்டு வந்தாலும் பழசெல்லாம் மறக்காம இன்னும் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்ல, எப்படின்னே இதெல்லாம் மறக்க முடியும், உங்களை பார்த்து வளர்ந்து தானே நாங்களாம் இங்க இருக்கோம், நீங்க கிரிக்கெட்டை விட்டுட்டு போனப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா ஒரு வழியா இப்ப நீங்க ரிட்டர்ன் ஆயிட்டீங்க, இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ஆடுனதை பார்த்து அப்படியே பழைய ரங்கனை பார்த்த மாதிரியே இருந்துச்சுன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம பசங்களா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தங்கத்தை காணோன்றத தியோ நோட் பண்ணி, தங்கம் எங்க போனா, அப்ப போனவளை இன்னும் காணமேன்னு சொல்ல, ஏய் ரங்க மேல வேற சமூக கோவத்துல இருந்தா, என்னாச்சுன்னு தெரியலையே, சரி அவளுக்கு கால் பண்ணி பாருன்னு கால் பண்ணி பார்த்தாலுமே ரீச் ஆகல. இதனால எல்லாரும் பிரிஞ்சு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு வந்து அவளை எங்க தேடியுமே கிடைக்கலன்னு சொல்ல, மறுபடியும் கால் பண்ணி பார்த்தாலும் ரீச் ஆகல. அப்ப தியோ ஜிம்ல பாத்தீங்களான்னு கேட்க, யாருமே பார்க்கலன்னு சொன்னதும் வேகமா ஜிம்முக்கு போய் பார்த்தா அங்கதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. தியோவும் மணியை கூப்பிட்டு, நீ வந்து பேசுடா, அப்பதான் கொஞ்சமாவது பெட்டரா ஃபீல் பண்ணுவான்னு சொல்ல, அவனும் பேசலாம்னு வரும்போது அவனை தள்ளி விட்டுட்டு ரிஷி வந்து, ஒன்னும் இல்ல தங்கம், உனக்கு நாங்களா இருக்கோம், உனக்கு எதுவுமே நடக்க விட மாட்டோம், நீ சேஃபா தான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்ல, மணி இதை பார்த்து எதுவுமே சொல்ல முடியாம கண்கலங்கி நிக்கிறான். இங்க சீனியர் ஒருத்தன், நம்மளாம் ஆடும்போது 30 பால் 40 பால் நின்று அப்புறம் தான் ஆடவே ஆரம்பிப்போம், ஆனா இப்ப இருக்க பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பால்லயே ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட பாக்குறாங்க, மாத்தையன்லாம் நல்லா ப்ளே பண்றான், ஆனா பேட்டை விட்டு விட்டு அவுட் ஆயிடுறான்னு ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப ரங்க மட்டும் அமைதியா இருக்கத பார்த்து, எங்களை விட பசங்களை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும், நீயும் உனக்கு தோன்றத சொல்லுன்னு சொன்னதும், பசங்களை மட்டும் தப்பு சொல்லி எந்த யூஸுமே இல்ல மேம், நம்ம கிரிக்கெட் ஆடும்போது நம்ம கோச் இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், அந்த மாதிரியான கோச் தான் அவங்களுக்கு வேணும், ஒரு ஃப்ரெண்டா ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது துளசி நல்லா ரங்கனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம பசங்க தங்கத்தை ஒரு வழியா தேத்தி கூப்பிட்டு வந்துகிட்டு இருந்தா மறுபடியும் உட்காந்து அழுக ஆரம்பிக்க, டேய் மணி இப்போவாது போய் பேசிடான்னு சொன்னா, அப்பவும் ரிஷி வேகமா வந்து அவ பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்ல, மணி இதை பார்க்க முடியாம மனசுடைஞ்சு அங்கிருந்து போறான். அப்புறம் மாத்தையன் தியோ கிட்ட, ஒரு ஃப்ரெண்டா ஒரு டீம்மட்டா தங்கத்து கூட எப்பவுமே நாங்க இருப்போம், அது ரங்கனுக்கு எதிராக இருக்கிறதுனாலும் சரி மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறதுனாலும் சரி அவளை பயப்படாம இருக்க சொல்லுன்னு சொல்ல, தியோவும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இங்க மணி ரங்கன் கிட்ட, எப்படி ஒரு பொண்ணுக்கு ஹீரோவாவும் இருக்கீங்க, இன்னொரு பொண்ணுக்கு வில்லனாவும் இருக்கீங்க, உங்களுக்கே இது தப்பா தெரியலையான்னு கேட்க, டே மணி உனக்கு என்ன நடந்ததுனே தெரியாதுன்னு நடந்ததை சொல்ல வர, அதை எதையுமே கேட்காம உங்களுக்கு தான் மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே புரியல, அவங்களோட ஃபியூச்சரை பத்தி கூட யோசிக்கிறது இல்ல, யாரோட லைஃப்பை பத்தியுமே கவலை இல்ல, இப்பவே இத்தனை பேரோட லைஃபை கெடுத்திருக்கீங்க, அப்ப முன்னாடிலாம் எத்தனை பேரோட லைஃபை கெடுத்திருப்பீங்களோன்னு சொல்லிட்டு கிளம்ப, ரங்கனோட பாஸ்ட்ல உன் கோவத்துக்காகவும் வீரத்துக்காகவும் எங்க எல்லாரோட லைஃபையும் காலி பண்ணிட்டியடான்னு அவனோட ஃப்ரெண்டு சொன்னதையும் மணி சொன்னதையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.